ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு முதல்ல குக்கரில் வேக வச்சுக்கலாம். குக்கர் லேசாக சூடானதும் 1/3 கப் அளவு பாசிப்பருப்பு குக்கரில் சேர்த்துடலாம். தீயை மிதமாக வச்சுட்டு பருப்பு நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்கக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த பருப்பு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது டம்ளர் பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் அளவு. இதோட 8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த சைஸில் 2 தக்காளியை அதோட காம்பு பகுதியை எடுத்துகிட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு தான். கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம், பருப்பு பொங்கு வராமல் இருக்கும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் சத்தம் நின்றுடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு எப்போவுமே பருப்பு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரும். நீங்கள் வறுக்காமல் வேக வச்சிங்கன்னா பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நமக்கு மலர்ந்துருந்தால் தான் சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதோட 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர். இதோட ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. இது இல்லாட்டி 3/4 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இந்த பருப்பு நல்லா கடைஞ்சிக்கலாம். நீங்கள் மத்து வச்சு வேணாலும் கடைஞ்சிக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி கரண்டியில் வச்சு மசிச்சு விட்டுருவேன். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பருப்பு ரொம்ப மையாமல் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி இருக்கும். சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துடலாம். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த அளவே எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தீயை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியை உள்ளேயே வச்சு மேலே மூடி போட்டுடலாம். மூடி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் பவுடரோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம போட்ட சின்ன வெங்காயமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நம்ம கொத்தமல்லி தழை நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கரண்டி சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக உடைச்ச உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட உளுந்து நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை எடுத்து நம்ம சாம்பாரில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கலுக்கு சைடிஷாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.